அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் முதலீடு பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா? 12 முதல் 15% கிடைக்கும், 20 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? எஸ், உண்மை தான். அது கூட்டு வட்டியோட வளர்ச்சி. அந்த கூட்டு வட்டியோட வளர்ச்சி எப்படி சாத்தியங்கிறது சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு புலவர் இருந்தார். அவர் தன் குடும்பத்துக்கு உணவளிக்க முடியாத நிலையில் இருந்தார். அவர் போய் மன்னர்கிட்ட பாடல்கள் பாடி பரிசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் எப்படி அந்த கூட்டு வட்டியின் ரகசியம் அறிந்து அதை எப்படி பரிசு அவ்வளோ வாங்கினார் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆஹா, அருமை அருமை! பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, இரண்டாம் கட்டத்தில் 2, மூன்றாம் கட்டத்தில் 4, நான்காம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. கதையின் நீதி: கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகையை நீங்கள் தவறாமல் முதலீடு செய்து வந்தால் உங்கள் ஓய்வு காலத்தின் போது அந்த தொகை பன்மடங்காக பெருகி நிச்சயம் பலன் தரும். இந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னாவே பயம், மியூச்சுவல் ஃபண்ட்னாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் தான் அப்படிங்கிறது உண்மை தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, பாண்ட்ஸு, கோல்டு, மல்டி அசட், இப்போ டைவர்சிஃபைடு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம பணம் போயிடுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் 30லேருந்து 40 ஆண்டுக்கு இந்திய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது கன்சியூம் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும், அதுக்கான உற்பத்தியும் இருக்கும். அப்புறம் இந்திய நாட்டில் சேலரி கம்மியான அதிக பணியாளர்கள் கிடைப்பாங்க. உலக நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி மையம், சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது எந்த அரசியல் கட்சி வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். பல்வேறு அரசியல் கட்சிகள் மாறி மாறி ஆண்டாலும் இப்போ இந்திய பொருளாதாரம் உலக அளவில் 4வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது இதை பார்த்து அமெரிக்காவே வியந்துக்கிட்டு இருக்காங்க, பயப்படுறாங்க. சொல்லப்போனால் இந்திய பொருளாதாரம் 4வது இடத்துக்கு வந்துருச்சு, இனிமேலும் இது சாத்தியமா, இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். 30-40 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம்
கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க அதை கண்டினியூ பண்ணணும். தற்பொழுது பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட்டை தாராளமாக தொடங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டத்தை பற்றிய எல்லா ஆவணங்களையும் படித்து புரிந்து கொள்ளவும். மேலும் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகருடன் கலந்தாலோசிக்கவும்.